ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் டூலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப நாள் பிளான் அப்படின்னே சொல்லணும். பண்ண முடியாமையே போயிட்டு இருந்துச்சு. பிளான் இல்லை, ஒரு வேலை. அந்த வேலையை பண்ண முடியாமல் போச்சு. அதனால் இன்றைக்கி அந்த வேலையை பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் இருக்க தொட்டி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, பெரிய தொட்டி. அந்த தொட்டி கிட்டத்தட்ட க்ளீன் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. மேலேயே இருக்கும். எங்கள் தாத்தா இருக்கும்போது க்ளீன் பண்ணது. அதுக்கப்புறம் நம்ம க்ளீனே பண்ணலை. க்ளீன் பண்ணணும் அவசியம் கூட இல்லை. அது என்னென்னா, நம்ம அதில் இருக்க பாசான் வந்து சொட்டு நீரில் போய் அடைச்சிக்கிட்டே இருக்குன்னு அப்பாவும் அம்மாவும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி, அதனால் போய் இன்றைக்கி அதை க்ளீன் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்றதுக்காண்டி இன்றைக்கி எத்தனை மணிக்கு போவோம்? ஈவினிங் தான் எடுக்கிறோம். இந்த பிளாக் எடுக்கிறது வந்து 5 மணி ஆயிடுச்சு. இது போய் க்ளீன் பண்ணிட்டு தான் வரப்போகிறோம். ரித்தினும் அப்பா அம்மா எல்லாம் போயிட்டாங்க. நாங்கள் மட்டும் போகிறோம். மீன் டீ சாப்பிடல, அதனால் காஃபி கை வச்சு டீ குடிக்கவே இல்லை. குடிச்சிட்டு அப்படியே அத்தை வச்சு கொடுத்தாங்கன்னு நான் தான் குடிக்கல. ஸோ வந்து எனக்கு போகிற வழியில் டீயை வாங்கிட்டு தோட்டத்துக்கு போய் க்ளீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு யானை வரங்குள்ளே நம்மளும் வீட்டுக்கு ஓடி வரணும். ஓகே, வாங்க போகலாம். கார் வந்து வீட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க. கையோட வந்து காரை கொண்டு போய் செட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போகிற வழியில் டீயை வாங்கிட்டு அப்படியே தோட்டத்துக்கு வந்து போயிட்டுருக்கோம். செட்டில் நிப்பாட்டிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நாங்களுமே வந்து தோட்டத்துக்கு போய் உழவெல்லாம் இப்போ கூட ஓட்டினாங்க இடையில. அப்போ கூட போகவே முடியலை. சரி, இன்றைக்கி போய் தொட்டி கழுவிட்டு அப்படியே வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நானும் மணி வந்து ஈவினிங் டைம் வந்து கிளம்பிட்டோம். மேக்ஸிமம் வந்து ஈவினிங் டைம் எல்லாம் தோட்டத்துலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வருவாங்க. நம்ம இந்த டயத்துக்கு தான் இன்றைக்கி வந்து போகிறோம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தொட்டி வந்து கழுவையில் வந்து வெயில் நேரத்தில் சுத்தமாக எதுவுமே பண்ண முடியாது. அப்படின்றனால தான் ஈவினிங் டைம் சரி போகலான்னு தான். ஒரு 4 மணிக்கு போயிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். 4 மணிக்கு வந்து நமக்கு பண்டல் வந்து வந்துருந்துச்சுலங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு பேக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதில் கொஞ்சம் லேட்டாகிருச்சு. நாங்களும் வந்து தோட்டத்துக்கு வந்தோம். சின்னத்தை எங்கள் அத்தை எல்லாருமே வந்து உட்காந்துருந்தாங்க. கையோட டீயை ஊற்றி கொடுத்துட்டு நாங்களும் வந்து தொட்டி கழுவற கிளம்பியாச்சு. இது போய் திரும்பி இந்த கொரியர் கொண்டுட்டு போனோம். கொரியர்காரன் போயிட்டான். தண்ணி கெப்பாசிட்டி எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா 10 to 15,000 லிட்டர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ அப்படின்னு சொல்லி தெரியலை. இன்றைக்கி வந்து தொட்டி அதை வந்து முக்கால்வாசி தொட்டி தண்ணி வந்து காலி பண்ணிட்டாங்க. கீழே வந்து ஒரு கால்வாசி தான் இருக்குது. சரி, கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காண்டி மாமா வந்து விட்டுருந்தாங்க. இந்த தொட்டி ஆக்சுவலாக வந்து எங்கள் தாத்தா முதல்ல அதாவது வந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவராக வந்து ஆள் வச்சு வந்து கட்டினது. இப்போ கட்டணும் அப்படின்னோம்னா கட்ட முடியாது. காஸ்டிங்கு அதிகம், அதுக்கான ஆள்களும் இப்போல்லாம் வந்து சரியாக கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இனிமே ஈவினிங் வரைக்கும் விளாண்டுட்டு தான் இருந்தா. திடீர்னு வந்து தூங்கிட்டா. சரி, பாப்பா தூங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ருத்வீனை மட்டும் கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் நானும் ஏறுவேன், தொட்டிக்குள்ளே இறங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரே டார்ச்சலுங்க. வேணாண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்ட்டான். சரி வாடான்னு சொல்லி தூக்கி உட்கார வச்சுருக்காரு. சைட்லலாம் வந்து கம்பி வச்சு படிக்கட்டு மாதிரி வந்து கட்டி வச்சுருக்கோம். நானுமே உள்ளே இறங்குறேன். என்ன மணி இருந்துட்டு வேணாம், ரிஸ்க் எதுக்கு, நான் மட்டும் இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ருத்வீன் நான் இறங்குறேன் அப்படின்னு சொன்னோன்னா பாவம் அவரே அதில் இறங்குறது கஷ்டம். அதுலேயும் வந்து சரி கேட்குறானேன்றனால தூக்கி தலையில் உட்கார வச்சுட்டு அழுங்காமல் வந்து இறக்குனாரு. ஒன்றும் இல்லை, அப்படி இல்லை. அப்புறம் எதுக்குடா இறங்குனவே? சரி, அப்ப மேல போயிருக்கியா? பயமா இருக்கு. ருத்வீனை திரும்பி கொண்டு வந்து மேலே விட்டுட்டு வந்துட்டு கீழே இறங்கி வந்து ஃபுல்லாக அந்த பாசானை க்ளீன் பண்ணிட்டு இருந்தார். மணி இருந்துட்டு தொட்டி ஃபுல்லாக காலி பண்ணி வச்சுருந்தா அந்த அடிக்கிற வெயிலுக்கு பாசான் நல்லா காஞ்சிருக்கும், நம்ம தேய்ச்சி கழுவ ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னார். மாமா இருந்துட்டு வெயிலுக்கு தொட்டி எது கிராக் ஆயிருமோன்ற பயத்தில் வந்து தண்ணியே பாதிக்கு மேலே விட்டு வச்சுருந்தாரு. நாங்கள் போனதுக்கப்புறம் பாதி தண்ணியை வந்து ஓப்பன் பண்ணி விட்டு கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி சம்மர் டைம்லலாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கையில் ஊருக்குலாம் வந்தோம் அப்படின்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய கிணறு இருக்கும்லங்க. அந்த இதில் வந்து எல்லாம் நீச்சல் அடிப்பாங்க சின்ன பசங்கள்லாம். ரித்வீன் இந்த ஏஜில் வந்து தண்ணிக்குள்ளே இறங்குனதுக்கே பயப்படுறான். ஆக்சுவலாக அந்த ஏஜில் இருக்க பசங்கள்லாம் அப்போவே நீச்சல்லாம் அடித்து பழகுவாங்க. நானே வந்து ஸ்கூல் லீவுக்கெலாம் வந்திருக்கையில் எல்லாம் அந்த கிணத்துல போய் குளிக்கையில் எங்கள் அத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சொரக்கா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லா வெயிலில் காய வச்சு அதை வந்து இடுப்பில் கட்டி விட்டு கிணத்துக்கு தண்ணியில் குதித்தோம் அப்படின்னம்னா அந்த நம்ம உள்ளே போக மாட்டோம், மேலே அப்படி மிதங்கிட்டே தான் இருப்போம். ஸோ அப்படி தான் பிள்ளைங்க வந்து நீச்சல்லாம் கற்றுக்குவாங்க. ஆனால் நான் ரொம்ப பயப்படுவேன். ஓப்பனாக சொல்ல போனால் மணி எல்லாருமே வந்து நீச்சல்லாம் சூப்பராக அடிப்பாங்க. எங்கள் அத்தையுமே சூப்பராக நீச்சல்லாம் அடிப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணினா பயம். என்ன மாதிரியே ருத்வீன் வரக்கூடாதுன்றனால தான் மணி வந்து அப்பப்போ வந்து சரி கொஞ்சம் அவனை வந்து தைரியமாக வளர்த்தணும், தண்ணினா பயப்படக்கூடாடா, நீச்சல் அடித்து பழகுடா அப்படின்லாம் சொல்லுவார். கேட்க மாட்டேங்கிறான். அதுக்கான ஒரு டைமிங்கும் எங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. இல்லை அப்படின்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் தோட்டத்துக்குலாம் கூப்பிட்டு போனால் அந்த எங்கள்
இந்த தொட்டியிலே கூட நீச்சல் அடித்து பழக்க வைக்கலாம், கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னதான் டவுன்லேயும் சிட்டிலேயும் இருக்க பிள்ளைகளை நம்ம கூட்டிகிட்டு போய் வந்து ஸ்விம்மிங் கிளாஸில் சேர்த்தி விட்டு பழக்க வச்சாலும் இந்த கேணியில் குதித்து பழகிற ஒரு ஹாப்பினஸ் எதுலேயும் இருக்காது. அந்த ஒரு அட்மாஸ்பியரில் தான் நாங்களும் இருக்கோம். பட் வந்து இன்னும் எங்கள் ரித்வினை நாங்கள் இன்னும் அது பழக்கலை அப்படின்றது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சீக்கிரம் தம்பிக்கு வந்து நீச்சல் வந்து கற்றுக் கொடுக்கணும். எல்லாம் கிணத்துலையே வந்து சரியாக தண்ணி இல்லைங்க. ஏன்னா இப்போல்லாம் அடிக்கிற வெயில் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நான் வந்து ஒரு 6th 7th படிக்கலாம் சம்மர் சீசனில் கூட அவ்வளோ தண்ணி இருக்கும் கேணியிலாம். பட் இப்போ அந்தளவுக்கு தண்ணியும் இல்லை. போர் போட்டால் கூட போர்லேருந்து வர தண்ணியே கொஞ்சமாக தான் வருது. நாங்கள் இந்த தண்ணி எப்படி ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னம்னா 2 போர் இருக்குங்க எங்கள் தோட்டத்தில். அந்த போர்லேருந்து வர தண்ணியை வந்து இந்த தொட்டியில் வந்து ஸ்டோர் பண்ணி அதிலேருந்து தான் வந்து மாமரத்துக்கு தென்னை மரத்துக்கெல்லாம் வந்து பாயுது. ஸோ அந்த போர்லேருந்து அந்த மண்ணோட கலந்து இந்த தொட்டிக்குள்ளே விழுந்த தண்ணி தான் இவ்வளோ அழுக்காயிருச்சு. கிட்டத்தட்ட கழுவியே ஒரு 4-5 வருஷம் இருக்குங்க. எங்கள் தாத்தா இருக்கையில் கழுவுனது, அதுக்கப்புறம் வந்து கழுவவே இல்லை. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து அழுக்கு சேர விட மாட்டார். தாத்தாவுக்கு இருக்க ஒரு தனி இதே வேறு. அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக அங்கன வந்து பைப்லாம் செட் பண்ணி கழுவணும் அப்படின்னா அப்போவே பிளான் பண்ணி தான் அந்தந்த தொட்டியவே வந்து கட்டியிருக்காருன்னு தான் சொல்லணும். நம்ம கூட அவ்வளோ தூரம் வந்து பிளான் பண்ணியிருப்போமான்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லுவேன். சேராக வர ஆரம்பிச்சிருச்சு. கீழே ஃபுல்லாக நாங்கள் நின்று அள்ளி போட்டுட்டு இருந்தோம். உங்களுக்கும் எங்களை மாதிரி வில்லேஜ் லைஃப் ஸ்டைலில் வாழணும்னு சொல்லி ஆசை இருக்கா என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் அள்ளி எவ்வளோ தூரம் ஊற்றிருக்கோம். நீ உள்ளே நின்று கழுவுன கீழே வர் கொதன்னு இங்கே வர். எப்படி வேர்த்து உருத்துருச்சா? இங்கே வர் கால்லாம் ரொம்ப நாள் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சுல. இது போர் கண்டினியூவாக ஓடுது. போரில் இருக்க மண் அப்புறம் எங்கே போகும்? போர்ல இருக்க மண்ணு விழுகுமா? போருக்குள்ளே இருக்க தண்ணிக்குள்ளே அந்த மண்ணும் கலந்து தானே வருது. இதுலேருந்து இப்போ மோந்து இந்த குழி பறித்து ஊற்றிட்டு இருந்தோம். உள்ள காட்ட முடியல, சாரி, உள்ள காட்ட முடியல. நான் மோந்து ஊற்றிட்டு இருந்தேன். ரித்வின் கேம் விளாண்டே வீண் பண்ணிட்டான் செல்ல. என்னோட சார்ஜ் ஃபுல் சடவுன். இது மணி மொபைல் எடுத்துக்கிட்டு இருக்கேன். உள்ள காட்ட முடியாது. வேறு என் ஃபோனை விளாண்டு முடிச்சுட்டு எங்கே போட்டான்னு. வாங்க போகணும். தோட்டத்தில் தொட்டியெல்லாம் கழுவி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பையிலே டைம் வந்து ஒரு 6:30 ஆயிடுச்சுங்க. அப்பா ஃபோனே பண்ணிட்டாரு. 6:30 ஆயிடுச்சு, இன்னும் நீங்கள் வரல அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லைப்பா கிளம்பிட்டோம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நம்மளது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மலை அடிவாரம் அப்படின்றனால ஒரு 6:30க்கெல்லாம் டக்குன்னு இருட்டின மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் பயாங்கிட்டு ஊருக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படின்றனால வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. நாங்களும் வந்தோன்னு ஃப்ரெஷ் ஆகிட்டு மகிழினி நாங்கள் வர்ற வரைக்கும் தூங்கிட்டு தான் இருந்தா. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பா தோட்டத்தில். அவ்வளோ வேலை அம்மாவுக்கு. பாரு மூஞ்சிலாம் பாரு மண்ணு. போய் குளிச்சா போ. அவ்வளோ வேலை. சீப்பை வாயில் வைக்கிற அவ்வளோ வேலை. அம்மாவுக்கு முதுகு அமைக்க விடு. மீனா காண்டி ஒரு ப்ராடக்ட். இது என்ன ப்ராடக்ட்ன்றதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வாங்க கிட்ட வாங்க. மீனாக்கு வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால உட்காந்து வேலை பார்க்க முடியலையா, அதனால ஸோ அதனால் வந்து என்னால் பெரிய ஏசி தான் வாங்கி தர முடியல. அதனால் உட்காந்து வேலை பார்க்குற இடத்துல வேலை பார்க்குறதுல ஒரு ஏர் கூலர் ஃபேன் வாங்கி. அப்பா இந்த ஃபேன் உனக்கு வேணுமாப்பா? காலை நீ ஃபேன் மாட்டணும். இது 500 ரூபா தான். காலையில செவுத்துல அடிச்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே காத்து மூஞ்சிலே வரும். இது டேபிள்ல உட்கார்ந்து வேலை பார்க்கறவங்க. இந்த வேணுமா வேணாமா? பாபா
மேலே வந்து கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம அப்படியே ப்ளக் பாயிண்ட் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சார்ஜர் போடுற மாதிரி தாங்க. அதுலேயே ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா காற்று வந்து ஜில்லுன்னு ஒரு மாதிரி வந்துச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் வராது. நம்ம உட்காந்துட்டு டேபிளில் உட்காந்துட்டு வேலை பார்க்குறோம் அப்படின்னம்னா அந்த தண்ணி கலந்த அந்த ஜில்னஸோடு நம்ம ஃபேஸில் வந்து அடிக்கும். இது அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதோட ப்ராடக்ட் லிங்க் வேணால் நான் டேக் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். உன்ன மாதிரிலாம் இன்னும் 4 பேர் இருந்தாங்கன்னா வீடும் நல்லாயிருக்கும். புரியுதா? எங்கள் திருப்பு ஆஃப் ஆயிடுச்சு. மோட்ரு ஓடுதா இங்கே? ஃபேன் ஆஃப் பண்ணாட்டினா அடாடா எல்லாமே போட்டீங்களா முதல்ல? போட்டேங்கண்ணா. இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 மந்த் போடணுங்கண்ணா. லாஸ்ட்டான இப்போ இருந்தது. ஆமாங்க. தோட்டத்துக்கு போகையிலே வந்து பீஸ் எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு போயிருந்தேன். அந்த பொண்ணுங்களும் இருக்கவங்க வந்து பேக் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. நாங்களும் தோட்டத்துக்கு போயிட்டு க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு திரும்பி ஃப்ரெஷ் ஆகிட்டு மேலே வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மணி வந்து இன்னைக்கு கொரியர் ஆஃபீஸில் கொண்டு போய் போட்டு வர போகிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.